வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாழ்க்கை ஒரு நாடகம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்மில் பலர் வாழ்க்கையை எந்நேரமும் ஒரு போர்க்களம் போலவோ அல்லது ஒரு கடுமையான பரீட்சை போலவோ நினைத்து எந்நேரமும் பதற்றத்தோடையும் இறுக்கத்தோடையும் கழிக்கிறோம். ஏன் இந்த அளவுக்கு வாழ்க்கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் கையை தளர்த்தி மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்க பழகுங்கள். அளவுக்கு அதிகமாக எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களையும் அப்படியே இதயத்துக்கு கொண்டு செல்லாதீர்கள். இன்று உங்களை உலுக்கி எடுக்கும் ஒரு பிரச்சனை இன்னும் 5 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது மிகவும் சாதாரணமானதாக தோன்றும். அதனால் எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே கடந்து போக அனுமதியுங்கள். இது இறைவனின் பிரமாண்ட நாடகம். நம் வாழ்க்கையில் வரும் இன்பங்களும் துன்பங்களும் ஏற்றங்களும் இரக்கங்களும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நாடகத்தின் காட்சிகள் மட்டுமே. ஏற்றம் வரும்போது அது நாம் செய்த நல்ல தற்காலிக காட்சி என மகிழுங்கள். இரக்கம் வரும் பொழுது இதுவும் ஒரு திருப்பம்தான் என புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். நாம் எல்லாம் இந்த பிரபஞ்ச மேடையில் நடிக்கும் வெறும் கதாபாத்திரங்கள் மட்டும்தான். கதையின் திரைக்கதையை எழுதியவன் அந்த இறைவன். விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அதில் வரும் சோக காட்சிக்காக நாம் அழுகிறோம். சண்டை காட்சியை பார்த்து மிரளுகிறோம். ஆனால் தியேட்டரை விட்டு வெளியே வந்ததும் அது வெறும் படம் என்று நமக்கு தெரியுமல்லவா? வாழ்க்கையும் அப்படித்தான். இதில் நடக்கும் விளையாட்டுக்களை ஒரு சாட்சி பூர்வமாக ஒரு பார்வையாளராக நின்று ரசிக்க தொடங்குங்கள். அப்போதுதான் நிம்மதி நிலைக்கும். மனதை லேசாக்க சில எளிய வழிகள். எதிர்பார்ப்புகளை குறையுங்கள். எல்லாமே நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தை கைவிடுங்கள். இந்த நொடியில் வாழுங்கள். கடந்த கால பதற்றமும் எதிர்கால பயமும் தேவையற்றவை. இந்த நொடி மட்டுமே நிஜம். நன்றி உணர்வோடு இருங்கள். இருக்கும் நன்மைகளை கொண்டாடுங்கள். இல்லாதவற்றிற்காக கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இன்றிலிருந்து வாழ்க்கையை லேசாக கையாளுங்கள். உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.